கிம் சாரோன் அப்படின்றவங்க ஒரு சவுத் கொரியன் ஆக்ட்ரஸ். அவங்க 2001ல் சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. 9 வயசில் நடிப்புக்கு மாறின அவங்க பிராண்ட் நியூ லைஃப் 2009 மற்றும் த மேன் ஃப்ரம் நோவேர் 2010 இந்த திரைப்படங்கள் மூலமாக புகழ் பெற்றாங்க. த மேன் ஃப்ரம் நோவேர் திரைப்படத்தில் நடித்ததுக்காக 8வது கொரிய திரைப்பட விருதுகளில் சிறந்த புதிய நடிகை அப்படிங்கிற விருதை வின் பண்ணாங்க. பிராண்ட் நியூ லைஃப் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறப்பு திரையிடலில் காட்டப்பட்ட போது விழாவுக்கு அழைக்கப்பட்ட இளம் நடிகை அப்படிங்கிற பெருமையும் அவங்க பெற்றாங்க. துரதிருஷ்டவசமாக கிம் சாரோன் நேற்று February 16 அன்னைக்கு தன்னோட 24 வயசில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடலைனாலும் ஆரம்ப அறிக்கைகள் அவங்க தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கிறாங்க. 2022ல் ஏற்பட்ட ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவர் அந்த சம்பவம், அதுக்கப்புறமா கடந்த காலத்தில் அவங்க எதிர்கொண்ட சர்ச்சைகள், இதெல்லாம் அவரோட மரணத்துக்கு தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. இருந்தாலும் இதெல்லாம் வெறும் யூகங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்வது அவசியம். காவல்துறை இப்போது இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க. மேலும் அவரது மரணத்தை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் குறித்தும் அவங்க தெளிவு பெறுறது, அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிக்கையை நம்ம பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு இளம் மற்றும் திறமையான நடிகையை இழக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம்தான். அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.